வெல்கம் டு யுகா ஃபுட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான தக்காளி ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பழுத்த தக்காளியை ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளினா 3, சின்ன தக்காளினா 5 எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா கழுவி நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையால் பிசைஞ்சு வச்சு பாருங்கள், ரசம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இடிகளில் மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதே இடிகளில் ஒரு 2 வெள்ளைப்பூடு, முழு வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் ஒன்று பாதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிகளில் தட்டி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் இடிகளில் தட்டி போடும்போது அதுவும் ரசத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தட்டி வச்சுருக்க பொருட்களை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளி புளி கரைசலோட இதை சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரியவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பட்டை வத்தல் சேர்த்து அதை தாளித்து விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. ரசம் நல்லா சூடாகி லேசாக கொதித்து மேலே நுர வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம சிம்பிளான சுவையான தக்காளி ரசம் ரெடி. ரசத்தை சூடான சாப்பாடோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரசம் வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு சைடிஷ் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேஜ்லேயே கல்யாண வீட்டு தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ட்ரை பண்ணுங்கள். ரசத்துக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அந்த ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.